நீங்கள் வாங்கினா 15 ரூபா, எங்கள்கிட்ட ஒரு 5 இலை 2 ரூபா. கடையில் போய் வாங்கினீங்கன்னா 15 ரூபா. ஒரு பழம் எங்கள்கிட்ட 1 ரூபா, கடையில் 5 ரூபா. அப்போ யார் கொள்ளை அடிச்சிருப்பாரா? இப்போ இந்த இலை திருவள்ளி மார்க்கெட்டுக்கு போகுது, கொண்டு இறக்குதோம், அங்கே வந்து இலை விடுதான். இப்போ நம்ம வந்து இலை இந்த மாதிரி இப்படி குறைச்சி இலை வேணா ஏழை இதுதான், வேணா கொடுத்துருப்போம், இல்லைன்னா வேண்டாம்டா தூக்கி. மார்க்கெட்டில் இன்றைக்கி ரேட்டுக்கு தான் ஐயா அப்படின்றதான். அவன்கிட்ட திருப்பி கொண்டு வர முடியுமா? ஒன்றும் செய்ய முடியாது. அவன்கிட்ட கொடுத்துட்டே ஏமாந்துட்டு அந்தளவு வர வேண்டியதான். இதுதான் கதை. அவங்க தான் சங்கம் வச்சுருக்காங்களே, ஒன்றும் செய்ய முடியாது. அவன் கேட்குற ரேட்டு கையில் கொடுத்துட்டு வந்துட வேண்டியதான். ஆமாம், என்ன ரேட்டு கேட்டானோ அந்த ரேட்டுக்கு கையில் கொடுத்துட்டு சத்தம் காட்டாமல் வந்துட வேண்டியது. நான் போட்ட முதலே இன்னும் எடுக்கலை. இந்த வயக்காட்டில் 25 வருஷம் ஆச்சுங்க வயக்காடு வாங்கி. நான் போட்ட முதலே எடுக்கலை. 4-5 கோட்டை வகுப்பாடு இருக்குது. இதுக்கு அடிக்கிறதுக்கு நான் காரு வெளியே தான் வாங்கி வாடகைக்கு வாங்கி தான் அடிக்கேன். நான் போய் பஞ்சாயத்தில் இதில் போய் கேட்டால் ஒரு கார் ஐயா ஒரு டிராக்டர் கொடுங்கன்னா பத்திரம் வச்சுருக்கீங்களா, அடங்கல் வச்சுருக்கீங்களா, என்ன கேள்வி இல்லாமல் கேட்காங்க. ஒரு தனிக்கு ஈஸா தட்டிட்டு போயிடுறான், இடத்தையே கொடுத்து அவன் தட்டிட்டு போயிடுறான். இப்போது வடக்கு போகிறோம் அலிமான சாட்சி. தஞ்சாவூர் அரிசி தான் ஏற்கனவே எல்லாத்துக்கும் சப்பளம் கொடுக்கறது. இப்போ அவனே தெப்பத்தில் நிற்கான். எவ்வளோ அலிமானம்! விளைஞ்ச வயலை அறுக்க முடியல, அறுத்து கொண்டு கும்பிட்டா இடம் இல்லை, முளைச்சி கிடக்கு. அப்போ அவனுக்கு என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது. அவன் குடும்பத்தை பார்த்தீங்கன்னா தன்னால் அழுது சடைச்சி. ஆனால் பாவம் தாங்க, விவசாயம் பண்ணிட்டா போதாது, அவன் முதல்ல போட்டு கொண்டாட்டி தாலி கொண்டு விற்றுருவான். இந்த விவசாயத்தில் உனக்கு சங்கிலி பண்ணி போடுதாம்மா, களத்தும்மா. என்ன அப்படின்னா வெள்ளத்தில் போயிட்டுனா அவன் எப்படி கூடிய சங்கிலி பண்ணி போட பொண்டாட்டிக்கு? ஒன்றும் பண்ணணும். இப்போ இந்த வயக்காடு வந்து நான் இன்னொரு தான் வந்து பயத்துக்கு நான் கொடுக்கணும் வைங்க. இந்த வயலில் உள்ள மண் வந்து தரம் அவனுக்கு தெரியும். அப்படிப்பட்டவன் தான் இந்த வயக்காட்டுக்குள்ளே இறங்க முடியும். இனிமே உள்ள காலத்துக்கு ஒன்றுமே தெரியாதவனை கொண்டு வயக்காட்டில் இறக்குனா அந்த மண்ணை பார்க்கவும் முடியாது, அவன் விவசாயம் பண்ணவும் முடியாது. இதுதான் காரணம். புதுசாக உள்ளவன் வயக்காட்டில் இறங்கி இதுக்கு மண்ணை போய் நம்ம பரிசோதனை பார்க்கணுன்னா யாரை போய் கூப்பிட்டா வர போறீங்களா? வரல. இதுதான் நடக்கு. அதாவது ஏதோ ஆண்டவன் விட்டு வழின்னுட்டு போய்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். இப்போ அந்த வய நெல் போட்டிருக்கேன், இனிமேல் அடுத்த பூக்கு இந்த வாழைக்கண்ணை தூக்கி அங்கே போடுவேன், இது நெல் நடுவேன். அப்படி தான் மாற்றி போய்கிட்டு இருக்கும். ஒரே வயலில் வாழை போட்டாச்சுன்னா வாழை சரிப்பட்டு வளங்காது. காற்று அடித்து சாஞ்சின்னா சோழி முடிஞ்சுது, அவனுக்கு வாழை இல்லை. ஒரு கட்டு இலை எடுத்தால் அவனுக்கு 200 ரூபா 300 ரூபாய்க்கு இலை கட்டு போகுது. அறுக்கவனுக்கு ஒரு கட்டுக்கு 100 ரூபா. லாரி வாடகை, அவனுக்கு என்ன இருக்கு லாபம்? ஒன்றும் லாபம். சும்மா இலை கட்டு அறுத்தோம், சரி இலை கட்டு இலை வம்பா போயிருமேனு தான் சம்பளத்தை கொடுத்து அறுத்துக்கிட்டு இருக்கோம். என்னென்ன இந்த உரம்பரங்கள், இந்த கார் வசதி, இந்த டிராக்டர் வசதிகள் கொஞ்சம் பண்ணி கொடுத்தாங்கன்னா ஓரளவுக்கு தாக்க முடியும். உரம், அந்த விதை, இதுகளை கொஞ்சம் விவசாயிகளுக்கு கவனிக்கணும். அது இல்லாமல் போட்டுக்கிட்டு நீ விவசாயம் தான் பண்ணுதியாப்பான்னா விவசாயம் அவன் என்னத்தை வச்சு பண்ணுவான்? ஒன்றும் பண்ண மாட்டான். நடவைக்கு ஆள் கிடைக்க மாட்டேக்கு, களப்பறிக்கணும் அதுக்கு ஆள் கிடைக்க மாட்டேக்கு. 500 ரூபாங்கான் சம்பளம், 11 மணிக்கு ஓடிடுதான். செல்லை கையில் வச்சுக்கிட்டே பார்க்காம 11 மணி ஆகிட்டா ஓடிடுதான். ஒன்றும் செய்ய முடியாது. விவசாயத்தில் இப்போ வாழை போட்டுக்கன்னா 10 மாதம் ஆயிரும். ஒரு காற்று அடித்து அவ்வளோ சாஞ்சிட்டு வைங்க, அவன் தலை தூக்க முடியாது. அது கவர்மெண்ட்டு ஏதாவது பார்த்து சலுகை பண்ணால் அவன் விவசாயத்தை கொண்டு போகலாம், இல்லைன்னா நடக்காது. 150 மூடு சக்கை 1500 ரூபாய்க்கு விற்றுட்டு வந்திருக்கேன். 150 மூடு 1500 ரூபா. என்ன லாபம்? ஒன்றும் லாபம் கிடையாது. இடையில கிடக்கவும் அடித்து தின்ட்டு போயிடும். விவசாயம் பண்ணாமல் ஆனும் வாயை பழந்துட்டு இருக்கோம். ஏதோ வண்டி நம்ம உள்ட்டும், சரி நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கணும், போகணும். ஒன்றும் இல்லை. அதில் வந்து என்னன்னா விட்டு கொடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் விவசாயம் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம வயக்காட்டை விட்டு கொடுத்துடக்கூடாத. இப்போது இன்னொருத்தனுக்கு அடைச்சி கொடுத்தோன்னே வைங்கங்க, நம்மளால் முடியல. எப்பா நீ பாருன்னா
அவனுக்கு லாபம் இருந்தால் தானே நமக்கு தருவான். இல்லைன்னா அவன் எப்படி கொடுத்துருவான் நமக்கு? என்னன்னா கவர்மெண்ட் இந்த உரங்கள் மற்றது கொஞ்சம் சௌரியம் பண்ணுன்னா ஓரளவுக்கு தாக்கு கொடுக்கும். எல்லா விவசாயிகளுக்கும் ஒன்று போல் ஒரு ரேட்டை போட்டு, சிறு விவசாயி பெரிய விவசாயிகளுக்கெல்லாம் ஒரு ரேட்டை போட்டு கவர்மெண்ட்டு உரம் கொடுத்ததுன்னா, உரம் மற்ற சலுகைகளுக்கு கொடுத்ததுன்னா ஓரளவுக்கு கட்டும். என்னத்தையோ வண்டி ஓடுது, அவ்வளோதான்.